ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரிபார்ன் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இசாக்கை அனிமே போட சொல்லி கேட்டீங்க. இந்த 2023 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான இசாக்கை அனிமே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரியோ டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த அனிமையை சூஸ் பண்ணேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபார்ன் டு மாஸ்டர் தி பிளேட் ஃப்ரம் ஹீரோ கிங் டு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கொயர் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ ஒரு அரண்மனையை காமிக்கிறாங்க. எல்லாரும் ஏன் சோகமா என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் கேட்கவும், அரசு நீங்க சீக்கிரம் நல்லபடியாகணும், உங்க ஸ்ட்ரென்த் மக்களுக்கு தேவை அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லவும், என் விதி அவ்வளவுதான் முடிஞ்சது, உங்க கையில பொறுப்பு பட்டுட்டு போறேன் அப்படின்னு அந்த இங்கிலீஷ்ங்கிறவன் சொல்றான். இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இப்போ காடஸ் வந்து அவனை மீட் பண்றாங்க. நான் உங்களை திரும்பவும் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, என்னை திரும்ப பார்க்க வந்ததுல சந்தோஷம், டிவைன் ஆலிஸ்டியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், என்னோட பிளஸிங் உனக்கு கொடுத்த, நீ நல்லபடியா அதை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாரையும் ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்ட அண்ட் ஹீரோ கிங்காவும் மாறின, என்னோட டிவைன் நைட்டா ஒன்ன சூஸ் பண்ணதுல நான் சந்தோஷப்படுறேன். உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு, என்னால முடிஞ்சா நான் அதை கண்டிப்பா நிறைவேற்றுறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், என்னனால கேட்கலாமா, நான் ரீபான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்னோட இந்த லைஃப்ல மக்களுக்காக ஹெல்ப் பண்ணி மக்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு கிங்கா மாறினதுக்கு அப்புறமா என்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ல என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஒருவேளை அதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிப்பேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், சரின்னு இந்த காடஸ் அவனோட ஆசையை நிறைவேற்றுறாங்க. ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த காடஸ் அவனை அனுப்பி வைக்கிறாங்க. எவ்வளோ அழகு வா செல்லம் அப்படின்னு அவங்க அப்பா தூக்குறாரு. பார்த்துலையோ இங்கிலீஷ் பயங்கர போறான்னு அவங்க அம்மா சொல்லவும், நான் உண்மையிலேயே திரும்ப பிறந்துட்டேனா அண்ட் இந்த குழந்தைக்கும் இங்கிலீஷ்ங்கிற பேர் தான் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். சரினா இவ ஒன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணுன்னு சொல்லவும், என்னது பொண்ணா அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டு, நான் ஒரு பொண்ணா அப்படின்னு இங்கிலீஷ் ஷாக் ஆகுறான். தூங்க வச்சுட்டு அவங்க அம்மா ரூம் விட்டு போன அப்புறமா, பேபியா இருக்கிறதுனால ஸ்வாட் யூஸ் பண்ண முடியாது, பட் காடஸோட டிவைன் பிளஸிங் எனக்கு இன்னும் இருக்கு. இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஏத்தருங்கிற மேஜிக் பவர் இருக்கு. மத்தவங்க கண்ணுக்கு அது தெரியாது. டிவைன் பவர் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். என் போன லைஃப்ல ஈதரோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் நான் ஓரளவு கத்துக்கிட்டேன், பட் இந்த லைஃப்ல நான் அதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பறந்துட்டு இருக்கவும், மேஜிக் பீஸ் கேஸ்ல அட்டாக் பண்ணதுன்னு வெளியே சவுண்ட் கேட்கு. அவங்க அம்மா வந்து இவ பறக்கிறத பார்த்துருக்கா. இங்கிலீஷ் அழற மாதிரி நடிக்கவும், பயத்துல நான் ஒருவேளை இமேஜின் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறா. ஐயா மேஜிக்கல் பீஸ்ட், அது கூட நான் ஃபைட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் நினைக்கிறான். இரு நான் பசங்களான்னு கேட்கவும், உள்ளதா இருக்காங்கன்னு ஒருத்தவங்க கூட்டிட்டு போறாங்க. ஆண்டி நல்ல வேலை வந்துட்டீங்களான்னு ராஃப்லன்னு ஒரு பையன் கேட்கறான். கிறிஸ் கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது அப்படின்னு அந்த ராஃப்ங்கிற பையன் இங்கிலீஷை பார்த்து சொல்றான். அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வந்து ஜன்னல் வழியா வெளியே பாக்குறா. ஓ இதுதான் அந்த மேஜிக்கல் பீஸ்டா, அது உடம்புல இருக்கிற கிறிஸ்டல்ல மானா இருக்கிறது தெரியுது, அது ரொம்ப டேஞ்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர், நான் இப்பவே போய் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இங்கிலீஷ் வந்து கதறிட்டு இருக்கவோ, மான்ஸ்டர் பார்த்து பயந்துட்டா போல. இவ வளரும் போது இந்த உலகத்துல மான்ஸ்டரே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கவும், ஐயோ அப்படி இல்லம்மா, இன்னும் நிறைய மான்ஸ்டர் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் நினைக்கிறான். பயப்படாத கிறிஸ், எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்னோட ரோன் எனக்கு ஆல்ரெடி கிடைச்சுமே கூட என்னால போய் அங்க ஃபைட் பண்ண முடியாம இங்க சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ரால்ஃப் வருத்தப்படுறான். இந்த ரோன் இருந்தா தான் மேஜிக்கல் பீஸ் கூட ஃபைட் பண்ண முடியும் அண்ட் மேஜிக்கல் வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ரால்ஃப்க்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷலான ரோன், லட்சத்துல ஒருத்தங்களுக்கு தான் அந்த மாதிரியான ரோன் இருக்கும். இங்க பாரு ரால்ஃப், உனக்கான நேரம் வரும், அது வரை காத்திரி அப்படின்னு சொல்லி அவன் அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா நான் ஒரு பெஸ்ட் நைட்டா வருவேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அந்த மேஜிக்கல் பீஸ்ட் இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள வந்து அட்டாக் பண்ணுது. ரால்ஃப் கிட்ட ரோன் இருக்கிறதுனால அவன் அந்த மேஜிக்கல் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்றான். ரால்ஃப் குழந்தைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா வந்துட்டு ஸ்வாட் எடுத்து ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட ரோன் இல்ல அப்படிங்கிறதுனால இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அந்த பீஸ்டை இவங்களால எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல, இவங்க ஸ்வாட் ஸ்கில் சூப்பரா இருக்கு, பட் சாதாரண ஸ்வாட வச்சு அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. இங்க இருங்க, நான் போய் ஆன்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரால்ஃப் ஃபைட் பண்ண போறான். பரவாயில்ல, பயப்படாம அந்த பையன் போய் மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றான், இவனுக்கு ஃபியூச்சர்ல ஹீரோ ஆகிற தகுதி இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் அவன் ஃபைட் பண்றதை பாக்குறா. அவங்க ரெண்டு பேரும் ஆடி வாங்கி கீழே விழுறாங்க. இந்த மாதிரி தகுதியான ஒரு பையனை இவ்வளவு சின்ன வயசுல சாக விடக்கூடாது. என்னோட இந்த நியூ லைஃப்ல நான் ஹீரோயிசம் பண்ணணும்னு ஆசை இல்ல, பட் அதுக்கு தகுதியான ஒருத்தனை சாக விட முடியாது ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி இந்த பீஸ்ட் இங்கிலீஷ் அட்டாக் பண்ணவும் அதோட சாம்பல் கூட இல்லாம போயிருது. கிறிஸ் அப்படின்னு சொல்லி ரால்ஃப் கிட்ட பாத்துருதான். ஐயோ இவன் முழிச்சா இருக்கான் அப்படின்னு பாக்குறா. ரால்ஃப் திரும்பவும் மயங்கி இருக்கான். லைட்டா தானே பார்த்தான், அதை ஏதாச்சும் கணவன் அவன் நினைச்சுக்கிடுவான் அப்படின்னு இங்கிலீஷ் நினைக்கிறான். ஐயோ எனக்கு ஏன் மயக்கமா வருது, பேபியோட ஸ்டாமினா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் தூங்கிருந்தா. ரால்ஃப் தான் எல்லாத்தையும் காப்பாத்தினா அப்படின்னு இங்கிலீஷ் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. வேலை பிரிஸ்மர் இங்க வரல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், பிரிஸ்மர் தான் ஹையஸ்ட் லெவல் பீஸ்டா, அது கூட நான் ஒரு நாள் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இங்கிலீஷ் நினைக்கிறான். பரவாயில்ல, பொண்ணா பிறந்தப்பறம் நான் ரொம்பவே அழகா இருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷ் நினைக்கிறா. இப்போ அவளுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. கிறிஸ் ரொம்பவும் நல்ல பொண்ணா நடந்துக்கிட்டா. ஆனா எதுக்கு தான் எப்ப பார்த்தாலும் கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ராஃபினாக்கு இப்போ 5 வயசு ஆயிடுச்சு. ஹலோ ஆன்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், இந்த வயசுலயே வா இவ்வளவு சூப்பரா நடந்துக்கிட்டாளே அப்படின்னு இரினா சொல்லவும், நான் எதுவும் சொல்லி கொடுக்கலன்னு சரி நான் சொல்றா. பிராக்டிஸ் பண்ண போவோமான்னு ராஃபினா கேட்கவும், இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு போறாங்க. ராணி உனக்கு எதுவாகலையே, நீ ஸ்வாட தூக்கும் போது அதை அவங்க பண்ற மாதிரி பெண்டாகி பண்ணு அப்படின்னு இங்கிலீஷ் வந்து ராணிக்கு சொல்லி கொடுக்குறா. ராணியோட பிரதர் ரால்ஃபும் இப்ப வளர்ந்துட்டான். அவனுக்கு 13 வயசு ஆகுது. இங்க இருக்கிற மத்த நைட்ஸ் எல்லாத்தையும் விட இவன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இங்கிலீஷோட அப்பா தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க இருக்கிற நைட்ஸ்லயே என் ஃபாதருக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ற ஒரே ஆளி வந்தான் அப்படின்னு இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கவும், ராம்பர்ஸ் அப்படிங்கிற மர்ச்சன்ட் கில்ல சேர்ந்த ஒருத்தன் வரான். இவங்க யாரு, ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், ரைட் பண்றவங்க வேற
வேற வேற இடத்துக்கு போகும்போது மேஜிக் பீஸ்ட் அட்டாக் பண்ணலாம்னு ராணி சொல்லவும் சூப்பர் இல்ல ஒண்ணும் இல்ல நானும் அப்ப டிராவல் பண்ண நிறைய மேஜிக் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ணலாம் போலியே அப்படின்னு இங்கிலீஷ் நினைக்கிறா. மேஜிக் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ண ட்ரேடர்ஸும் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு ராணி சொல்றா. செண்டோட பையன் ராலை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் ரஃபேல் பில் போர்டு அப்படின்னு சொல்லி அவன் போய் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். இந்த ராளுங்கிற பையன் ட்ரைனிங் எடுக்க வந்த மாதிரி தெரியல. ஆல்ரெடி அவனுக்கு நல்லா ஸ்பாட்ஸ் பிளே தெரிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற எல்லா நைட்ஸையும் அவன் தோக்கடிச்சிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் நைட்ஸா அந்த லெவலுக்கு நீங்க ஃபைட் பண்ணல. நீங்க எல்லாம் எப்படி மேஜிக்கல் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரையும் அவன் ஏளனமா பேசுறான். மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் மேஜிக் யூஸ் பண்றான். அவன் ஆப்போனன்ட் அவங்க கண்ணை பார்க்குமா அவன் அதை ஆக்டிவேட் பண்றான். பிறகு மக்களுக்குலாம் என்னாச்சு அவங்களால மேஜிக் பார்க்க முடியாதா என்ன? ஆப்போனன்ட் அவன் வீக் பண்ணி அவங்க அட்டாக் பண்ண வரவா அவங்கள ஸ்லோ பண்ணி தான் இவன் பதிலுக்கு அட்டாக் பண்றான். மேஜிக் பத்தி தெரியாதவங்களால கண்டிப்பா இவங்கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு இந்த நாள் ஒருத்தனை அட்டாக் பண்ற ஸ்வாட் பறந்து ராணிக்கிட்ட அட்டாக் பண்ண போகவும் இங்கிலீஷ் அசால்ட்டா அதை பிடிக்கிறா. ரிஸ் உனக்கு எதுவாகலேன்னு ரஃபேல் வந்து கேட்கறான். நான் தான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் உண்மையிலேயே நைஸ் தானே ரால் கேட்கவும் அடுத்தது நம்ம ஃபைட் பண்ணலாமான்னு ரஃபேல் கேட்கறான். ஹோலி நைட்டு வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஹே ராஃப் எல்லாருமே அவங்க கிட்ட தோத்துட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா படல. எல்லாரும் அவன் முன்னாடி போய் நின்னதுக்கு அப்புறமா தான் ஏதோ தப்பா படுது. அவனை பார்க்காம ஃபைட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓ அப்படியா சரி அவன் கண்ணை பார்க்காம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஃப் போறான். கவலைப்படாத ராணி உன் பிரதர் கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றான். ரஃபேல் அவனோட கண்ணை பார்க்காம காலை பார்த்துட்டே போய் ஃபைட் பண்றான். மாஸ்டர் ரஃபேல் ஆசாம் அப்படின்னு சொல்லி மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. முன்னாடி பாரு இங்கிலீஷ் கத்துறா. கீழே பார்த்தே ஃபைட் பண்ணிட்டு வந்ததுல ராஃப் போயிட்டு செவத்துல போய் மோதிருந்தான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரால் அவனை அட்டாக் பண்ணிட்டான். ரால் திரும்ப வின் பண்ணிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஹோலி நைட் எப்படி இருந்தா இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு வீக் ஆனவங்களோ அப்படின்னு அந்த ரால் அவமானமா பேசுவோம். என் பிரதர் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லி ராணி ரொம்ப வருத்தப்படுறா. பரவாயில்ல நான் போய் அவனுக்கு பழி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இங்கிலீஷ் அங்க போறா. ஆப்போனன்ட் கண்ணை கூட பார்க்காம ஃபைட் பண்றான். இவெல்லாம் என்ன ஹோலி நைட்டோ அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கும் கொஞ்சம் டீச் பண்றியா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் போய் கேட்கவும் குழந்தைங்களுக்குலாம் இங்க இடம் இல்ல போய் ஊஞ்சல் ஆடு. சின்ன பொண்ணு கூட எல்லாம் நான் ஃபைட் பண்றதுல நம்ம சொல்லுவோம். நீ என்ன செஞ்ச நான் எல்லார்கிட்டயும் சொல்லணுமா அப்படின்னு கேட்கவும் என்ன சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கறான். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியும் ஒழுங்கா ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். அடி வாங்கி அழுதுட்டு என்ன குறை சொல்லாதன்னு சொல்லுவோம். அதேதான் உனக்கும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இது வேண்டான்னு உங்க அப்பா சொல்லுவோம். அப்பா உங்க பேரை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வேண்டான்னு அவங்க அப்பா சொல்றாரு. நீங்க புதுசா வாங்கின ஜாடியை பத்தி அம்மாட்ட சொல்லுவான்னு கேட்கவோ சரி சரி நீ போய் ஃபைட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப இங்கிலீஷ் போய் ஃபைட் பண்றா. அவன் மேஜிக் வச்சு இங்கிலீஷ் ஸ்லோ பண்றான். ஆனா ஈத்தரை யூஸ் பண்ணி அசால்ட்டாவா அதை டிஸ்பெல் பண்றா. யார்கிட்ட பெஸ்ட் ஸ்பாட் ஸ்கில் இருக்கோ அவங்க தான் இதுல வின் பண்ண போறாங்க. என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்குது இந்த யங் பாடியில எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்து அப்படின்னு கண்ணை மூடிட்டு அசால்ட்டா அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. யார் ரீமி அப்படின்னு சொல்லி சால் சாம டென்ஷன்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு சைல்டு ப்ராடஜி போலியா அப்படின்னு அவங்க அப்பா பாக்குறாரு. அப்படிதான் பண்ணால முடியும். ராஃபோ ராணியும் சேர பண்றாங்க. ராஃப் ரஃபேல் அடிச்ச மாதிரியே அவன் முதுகுலயே இங்கிலீஷ் அவனை அடிக்கிறா. நான் கிவ் அப் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ராணி வந்து அவளை கட்டி பிடிக்கிறா. ட்ரைனிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி அந்த மர்ச்சண்டா அவனோட பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீ வேற லெவல்ல ஃபைட் பண்ண உண்மையிலேயே ஆசமா இருந்துச்சு அப்படின்னு ராணி சொல்றா. ஆனா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அதுக்காக தானே ரிபான் ஆயிருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷ் நினைக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. போக போக கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போய்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.